நாம தான் 7வது முறையும் ஆட்சி அமைக்க போகிறோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு அரசு 5 ஆண்டுகள் நாம செஞ்சிருக்கக்கூடிய மாதிரி இவ்வளவு சாதனைகளை செஞ்ச வரலாறு உண்டா? எல்லா ரேங்க்லயும் தமிழ்நாடு தான் டாப். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட். இப்படி எல்லாத்திலையும் நாம நம்பர் 1 இருந்தாலும் பட்ஜெட்னு வந்துட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த ஆண்டு தேர்தல் மனசுல வச்சாவது ஏதாவது எலெக்ஷன் ஸ்டண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். கடைசியில் அதுவும் இல்லை. வழக்கம் போல ஈரத்துண்டுகள் தான். தமிழ்நாட்டிலிருந்து நாங்க தொடர்ந்து என்ன கேட்கிறோம்? எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்க, மெட்ரோ நிதியை கொடுங்க, பேரிடர் நிவாரண நிதியை கொடுங்க, ஜல் ஜீவன் திட்டத்துக்கான நிதியை கொடுங்க, புதிய ரயில் திட்டங்களை கொடுங்க, ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி கொடுங்க, வரி வருவாய 50% கொடுங்க, நீட்ல இருந்து விலக்கு கொடுங்க, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க, தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவு குறைக்கப்படாத நாடாளுமன்றத்தில் வாக்கு கொடுங்க, கீழடி அறிக்கையை கொடுங்க. இதெல்லாம் தான் நாங்க கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் 0. அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதையே தானே திருப்பி கொடுக்கணும். பாஜக மட்டுமில்லாம ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் 0 ஆகணும். எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஓனரை மிஞ்சின லேபரா இருக்காரு பழனிசாமி அவர்கள். இப்போ அவங்க கூட்டணியில் இருக்க ஒரு டிசைனை பாருங்க. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு முதல்ல சசிகலா அவர்களை முதலமைச்சராக்க நினைச்சாங்க. அது முடியாம போன காரணத்தினால்தான் கூவத்தூர்ல வச்சு பழனிசாமி கொண்டு வந்தாங்க. தனக்கு பதவி கொடுத்தவங்களையே கட்சியிலிருந்து நீக்கினார் பழனிசாமி. போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு நின்னாங்க. இப்ப அதுல பாதி பேர் பாஜக கூடவே திரும்ப வந்து சேர்ந்துகிட்டு இணைஞ்சிட்டாங்க. இப்போ இவங்க மொத்தத்துல மக்கள் நலனுக்காக கூட்டணி இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல் சேர் தான் விளையாடுவாங்க. அது மாதிரி மியூசிக்கல் சேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நடக்க போற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. ஆனா இதுவரை அடைந்த தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை பாஜகவும் சுயநலத்துக்காக சுயமரியாதை விட்டு டெல்லிக்கு சேவகம் செய்யக்கூடிய அடிமை அதிமுக அடைய போகுது. இதுவரை அடைஞ்ச வெற்றிகளை விட மிகப்பெரிய வெற்றியை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டம் அடைய போகுது. இனிமே மோடியை பிடிக்க முடியாது. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார். தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும் அப்படின்னு சொன்னார் திரு பிரதமர் மோடி அவர்களே. நாங்கள் திராவிட மாடல்ங்கிற சிங்கிள் இன்ஜினை வச்சு ஏற்கனவே டபுள் டிஜிட் growth 11.19% growth எட்டிட்டோம். நீங்க சொல்ற அந்த டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜினை வச்சுக்கிட்டு பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்கள் இன்னும் 6% வளர்ச்சியை கூட நீங்க தொடல. அதே மாதிரி திருவிழா நேரத்தில் புது கடைகள்லாம் போடுவாங்க, பலூன் எல்லாம் ஊதி குழந்தைங்களுக்கு எல்லாம் ஷோ காட்டுவாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு தேர்தல் வந்தோடனே தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டில் புதுசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடையெல்லாம் காணா போயிடும். அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும். திருவிழா கூட்டத்தில் பிள்ளை பிடிக்கிற கோஷ்டி, பிக் பாக்கெட் அடிக்கிற கோஷ்டியும் உள்ள வருவாங்க. மிட்டாய் வாங்கி தர, ஐஸ்கிரீம் வாங்கி தர, சாக்லேட் வாங்கி தரேன்னு குழந்தைங்களை கடத்த பார்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ஈடு கேஸ்ல இருந்து நான் காப்பாத்துறேன், ஃபெரா கேஸ்ல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், மெடிக்கல் காலேஜ் கேஸ் ஊழல் இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், சம்பந்தி டெண்டர் எடுத்த கேஸ நான் முடிச்சு தரேன். இப்படி கேஸையெல்லாம் காட்டி இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கி இருக்காங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டை எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டான். ஏன்னா எங்க தலைவர் அடிக்கடி சொல்வது மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள். ஆனா முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்தியாவிலே இப்ப மிகப்பெரிய முரட்டு அடிமை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தலையை நிமிர்ந்து பாதையை பார்த்து நடந்தீங்கன்னா தான், வழியை பார்த்து நடந்தாதான் நேரம் நடக்க முடியும். நீங்க திரு மோடியுடைய காலையும் திரு அமித்ஷாவுடைய காலையும் பார்த்துட்டே நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டு சந்தில தான் போய் நிக்க முடியும். இவ்வளவு நாளா
அதிமுக பாஜகவுடைய கிளையா இருந்துச்சு. இன்னைக்கு அதிமுக பாஜகவோட இலையா மாறிடுச்சு. தமிழ்நாட்டில் 10 தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு நாம இன்னைக்கு தைரியமா மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். மத்தவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்ச மூடிட்டு திருட்டு தினமா டெல்லிக்கு போய் சுத்துற தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர். அரசியல் அறிவே இல்லாத சில அட்டைகள் என்னதான் உளர்னாலும் புலம்புனாலும் களத்துல நின்று ஜெயிக்க போற கட்சி உதயசூரியன் சின்னம் தான், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான்.